ஹாய் ஹலோ நான் உங்கள் பிரியன். வெல்கம் டு நீட் பயாலஜி பிரைட் கோச்சிங். ஒவ்வொரு நாளும் நம்ம 5 கொஷின் பார்த்துன்னுக்குறோங்க. நீங்கள் நினைக்கலாம் 5 கொஷின் தான்னு. ஆனால் இந்த ஒரு வேகமான உலகத்தில் நம்ம 5 கொஷினை நம்ம பார்க்கும்போது சிறு துளி பெருவெள்ளம் மாதிரி நிறைய கொஷினை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க முடியும். நம்ம நிறைய கொஷினை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம்னா என்ன கொஷின் கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், அடிச்சு தூள் கழிப்பிடலாங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்க, பார்ட் 20 கொடுத்துருக்கேன். இதில் இங்கிலீஷ் மீடியம் இருக்குது, தமிழ் மீடியம் இருக்குது. உங்களுக்கு எந்த மீடியம் நல்லா புரியுதுன்றதை அதில் எடுத்துக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். வைரஸ்கள் என்பது அதன் குறிப்பிட்ட ஓம்புயிரி செல்களுக்கு வெளியில் செயலற்று காணப்படுமா, கட்டாய ஒட்டுண்ணியா, பாக்டீரியா வடிகட்டி வழியாக ஊடுருவும் தன்மை கொண்டதா, மேற்கூறிய அனைத்து கூற்றும் சரியான்னு கேட்டிருக்காங்க. வைரஸுகள் பற்றி இந்த 3 கூற்றுகளுமே சரிங்க, மேற்கூறிய அனைத்தும். அப்போது டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? செகண்ட் கொஷின் பாருங்கள். வைரஸுகளை படிகமாக்க முடியும் என செய்து காட்டியவர் யார்? நல்லா கேளுங்க. வைரஸை கண்டுபிடித்தவர் யார் இல்லை, படிகமாக்க முடியும் என்று செய்து காட்டியவர் யார்னா ஐவனோஸ்கியா, பெயர்ஜிங்கா, ஸ்டான்லியா இல்லை பாஸ்டியோரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் பாருங்கள், பி பெயர்ஜினிங் அப்படின்றவர் தான் வைரஸுகளை படிகமாக்க முடியும் என்று சொன்னவர். கண்டுபிடிச்சவர் ஐவனோஸ்கி. ஓகேங்களா? பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். வைரஸ் பெற்றிருப்பது புரதமா, டிஎன்ஏவா, ஆர்என்ஏவா இல்லை ஏ அண்ட் பி ஆர் சியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சரு வைரஸ் பெற்றிருப்பது புரதம். அதனால்தான் அது ரொம்ப இதாவாக இருக்குதுங்க. ஓகேங்களா? ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். வைரஸால் தாக்கப்பட்ட தாவரங்கள் பொதுவாக பெற்றிருப்பது ஓரிலை டிஎன்ஏவா, ஈரிலை டிஎன்ஏவா, ஈரிலை ஆர்என்ஏவா, ஓரிலை ஆர்என்ஏவான்னு கேட்குறாங்க. இதுக்கு சரியான ஆன்சரு ஓரிலை ஆர்என்ஏ. டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? லாஸ்ட் கொஷின் பாருங்கள். வைரஸால் தாக்கப்படும் விலங்குகள் கொண்டிருப்பது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், ஓரிலை ஆர்என்ஏ, ஈரிலை டிஎன்ஏ, ஈரிலை ஆர்என்ஏ, மேற்கூறிய ஏதேனும் ஒன்று. பாருங்கள், இந்த மாதிரி கொஷின் தான் நிறைய நம்மளை கன்ஃபியூஷன் பண்ணுறதுக்காக கேட்பாங்க. இது வைரஸால் தாக்கப்பட்ட தாவரங்கள் பொதுவாக பெற்றிருப்பது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே வைரஸால் தாக்கப்படும் விலங்குகள் பெற்றிருப்பதுன்னு பார்த்தீங்கன்னா தாவரத்துக்கும் விலங்குகளுக்கே நிறைய வித்தியாசப்படுது. பாருங்கள், இதுக்கு கரெக்டான ஆன்சரு மேற்கூறிய ஏதேனும் ஒன்று. அப்போ ஏதாவது இருக்கலாம். அப்போ டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே மை டியர்ஸ், நம்மளுடைய சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுறீங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.